21க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மணல் கொள்ளையில் நீர்வளத்துறை அமைச்சரோட பேர் ரொம்ப அடிபட்டது. துரைமுருகன் வந்து கேபினெட்லேயே நம்பர் 2, கட்சியிலையும் நம்பர் 2, தலைவருக்கு அடுத்து பொதுச் செயலாளர், கேபினெட்டில் முதலமைச்சருக்கு அடுத்து நம்பர் 2 புரோட்டோகாலில் அவரை நோக்கி நகருது அமலாக்கத்துறைனா அது நம்பர் 2 தொடறாங்கன்னா நம்பர் 1க்கு போகிறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்க்கறதுக்காக கூட இருக்கலாம். எந்த கேஸுன்னு அவங்க சொல்லலை இது வரைக்கும். ஆனால் ஒரு ரெய்டு பண்ணும்போது எந்த கேஸுக்கு போகிறாங்களோ அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களும் மாட்டோம். நீங்கள் கேட்கலாம் வீட்டில் என்ன இருக்கும், தொடச்சி வச்சிருப்பாங்கன்னு. எப்பேற்பட்ட புத்திசாலியான குற்றவாளியும் ஒரு சின்ன தடயத்தை விட்டுட்டு தான் போவோம். ஏற்கனவே தெரிஞ்ச பல விஷயங்களுக்கு ஆதாரத்தை தேடி தான் ஈடி உள்ளே போயுமே ஒழிய உள்ளே போய் ஆதாரத்தை எடுக்காது. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியட், எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுந்த சினிமாக்காரர்கள் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. சித்தார்த்து, கமலஹாசன், கார்த்தி, இந்த டீம் ஒன்று இருந்தது இல்லை, சூர்யா, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இன்னைக்கு போராளிகளே? அதான் அமைதிக்கான நோபல் பரிசை இந்த நடிகர்கள் கொடுக்கலாம் என்று இப்பொழுது வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடுன்ற இன்னொன்று திமுக தொண்டர்கள் குவிந்தாங்கன்னு பேப்பரில் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் 90% திமுகவினர் இந்த சோதனைகளை வரவேற்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அங்கே வந்து வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம கடந்த 50 ஆண்டுகளாக துரைமுருகன் தான் அங்கே வந்து எம்எல்ஏ. இப்போ வேலூரில் கடந்த 7 வருஷமாக அவர் மகன் தான் எம்பி. அந்த மாவட்டத்துக்கு துரைமுருகன் வந்து செட் ப்ராப்பர்ட்டி, அவர் மகன் அடுத்த செட் ப்ராப்பர்ட்டி. இந்த அமலாக்கத்துறை சோதனைகளால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பவர்கள் வேலூர் மாவட்ட திமுகவினர். நான் சொல்லுவது சத்தியம். அங்கெல்லாம் துரைமுருகனுடைய பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது, கதிரானந்துக்காக பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கட்சிக்காரனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ போட்டு கொடுத்தது யாரு? கட்சிக்காரங்க. அந்த அண்ணாமலையோட திமுக அமைச்சர்கள் 5 பேர் தொடர்பில் இருந்திருக்காங்க. அண்ணாமலைக்கு காசு கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரெய்டுனா இத்தகைய தகவல்களை தெரிவிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் குற்றச்சாட்டை ஸ்டாலினை நோக்கி நீட்டிக்கிறார்கள். ஏன்னா இந்த அமைச்சர்கள் 5 பேரும் முதலமைச்சரோட அனுமதி இல்லாமல் அண்ணாமலையோட வியாபாரம் பண்ணியிருக்க முடியாது, காசு கொடுத்துருக்க முடியாது. அப்போ பிஜேபியும் திமுகவும் அண்டர் டீலிங்கில் இருந்திருக்குன்றத இந்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தகவல்களை சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் முதலமைச்சரோட அனுமதி இல்லாமல் 1 மந்திரி 2 மந்திரி இல்லை 5 மந்திரி வந்து அண்ணாமலையோட லிங்க்ல இருந்தாங்க. எதுக்கு லிங்க்ல இருந்தாங்க? எதுக்காக லிங்க்ல இருந்தாங்க? அண்ணாமலை மத்திய மந்திரி கிடையாது, அவர் ஒரு கட்சி தலைவர். இதில் உண்மை இருந்ததுன்னா அது திமுகவுக்கு இழுக்கு, அவமானம். அண்ணாமலையோட திமுக டீல் பண்ணியிருக்கு, காசு கொடுத்துருக்குன்னா எதுக்காக காசு கொடுத்ததுன்ற கேள்வி வரும். அப்போ தனக்கு தெரிஞ்ச பல தகவல்களை அண்ணாமலை பேசாமல் இருந்திருக்கிறார் காசு வாங்கி கொண்டு. அப்ப இந்த கவர்மெண்ட்ல என்ன நடக்குது? மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். திமுக அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்ம துரைமுருகன் அவர்கள் குறித்து அவ்வப்போது சர்ச்சைகள் வரும், அவர் பேசுகிற வார்த்தைகளால். ஆனால் அவருடைய வீட்டிலும் அவருடைய மகன் எம்பியாக இருக்கிறார் கதிரானந்த் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரைடு இரவு முழுக்க கிட்டத்தட்ட இரவு முடிகிற வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லுது. கிட்டத்தட்ட 10 லட்சம் தான் ரொக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆவணம் கைப்பற்றப்பட்டதுன்னு ஒரு இடத்துல கல்லூரியில் நடந்ததில் ஆவணம் கைப்பற்றப்பட்டதுங்கிறாங்க. வீடுகளில் எதுவும் பெருசாக சிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த அமலாக்கத்துறை ரைடு ஒரு நெருக்கடியை தருது அப்படின்னு திமுக அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு. தேர்தல் 2026 நெருக்கத்தினால் அமலாக்கத்துறை மீண்டும் பாஜக ஏவி விடுதுன்னு பார்க்கலாமா, இல்லை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மீது ஏற்கனவே இருந்த வழக்குகள் அப்படின்னு நமக்கு தெரியும், அந்த வழக்கு இடி அமலாக்கத்துறை வரணும் அதன்னு எடுத்துக்கிறதா, எப்படி பார்க்கறது? கிட்டத்தட்ட உங்களுடைய தொடக்க உரையில் கேள்வியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை அதற்கு மேலேயே நீர்வளத்துறை அமைச்சர்னு சொன்னீங்க. ஆனால் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லலை, ஒரு திமுகவோட பொதுச் செயலாளர். அதை நீங்கள் சொல்லணும். இன்னொன்று, இந்த ரெய்டு வந்து கடந்த ஆண்டே எதிர்பார்க்கப்பட்டது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 23 செந்தில் பாலாஜி ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்து பொன்முடி ரெய்டு கிட்டத்தட்ட கைது செய்கிற லெவலுக்கு போய் அப்புறம் தான் அவர் வந்து மயிரடியில் தப்பி பிழைத்தார் கைதாகாமல். அதுக்கு பிறகு வந்த தகவல் எந்த நேரமும் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைகளை மேற்கொள்ளும் என்று தான் எதிர்பார்த்தாங்க. இது தேர்தல்களுக்கு முன்பே நடக்கும்னு எதிர்பார்த்தது. தேர்தல் முடிஞ்ச பிறகு நடக்குது. இதுக்கு அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறையிடமிருந்து எந்த வழக்காக இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தகவல் வரல. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கின் அடிப்படையில் வருவார்கள். ஆனால் இவர் மீது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2019 இவருடைய மகன் ஏராளமாக பணப்பட்டுவாடா பண்ணதால் அகில இந்திய அளவிலேயே 1-2 தொகுதிகளில் தான் தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதில் ஒரு சிறப்புமிக்க தொகுதி வந்து வேலூர் தொகுதி. ஏசி சண்முகம் அவர் வந்து அவருக்கு எதிராக ஏடிஎம்கே சார்பாக அவர் நின்னார். அவருடைய கட்சி அந்த புதிய நீதி கட்சி, பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக எல்லாம் சேர்ந்து நின்ற எலெக்ஷன் அது. கதிரானந்த் மற்றும் ஏசி சண்முகம் 2 பேருமே வழக்கு போட்டாங்க.
ஆனால் எப்பயுமே வந்து நீதிமன்றங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு எலெக்ஷன் ரத்து பண்ணிடுச்சுன்னா அதை மறுபடியும் நடத்துலாம் சொல்ல மாட்டாங்க. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆனது தான். உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்தது. அதன் பிறகு ஏசி சண்முகத்துக்காக மோகன் பராசரனோட மகன் டெல்லியிலேருந்து வந்து ஆஜரானார். ஆனாலும் கேஸ் தோற்று போச்சு. அதன் பிறகு 2 மாதம் பொறுத்து நடந்த எலெக்ஷனில் முதல் 6 ரவுண்டு ஏசி சண்முகம் தான் லீடிங்கில் இருந்தார். அப்புறம் தான் இவர் ஜெயிச்சார். வாணியம்பாடி தொகுதி தான் அவர் தூக்கி கொடுத்தது. ஏன்னா அப்போ வந்து டிடிவி தினகரனோட ஓவாசி கட்சி கூட்டணியில் இருந்தது. முஸ்லீம் ஓட்டெல்லாம் அவங்க உடைச்சாங்க. அதனால் இவர் ஜெயிச்சார். யார்? கதிரானந்த். இல்லைன்னா அப்பயே தோற்றுருப்பார் அவர். 24ல் அடிச்சு விளையாண்டாங்க, பணம் விளையாடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. இந்த 19ல் 11 கோடி ரூபாய் என்னமோ பிடிச்ச வழக்கு. இப்போ அதுக்காக வந்தாங்களான்னு தெரியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த 21க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மணல் கொள்ளையில் நீர்வளத்துறை அமைச்சரோட பேர் ரொம்ப அடிபட்டது. உங்களுக்கு தெரியும். 5 மாவட்ட கலெக்டர்களுக்கு வந்து இடி சம்மன் அனுப்பிச்சு அவங்க நேரில் அப்பீரா வேணாம் போக மாட்டேன்னு சொன்னப்போ ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஸ்டே உடஞ்சி அவங்களை அப்பீராவை சொன்னாங்க. 23 செந்தில் பாலாஜி ஜூன் மாதம் கைதுக்கு பிறகு, பொன்முடி விசாரணை ஜூலை மாதத்துக்கு பிறகு, துரைமுருகன் எந்த நேரமும் ஒரு வீட்டில் ரெய்டு நடக்கலாம், அவருக்கு வலை இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தப்போ 1.5 வருஷம் பொறுத்து இந்த ரெய்டு வருது. இந்த மணல் கொள்ளைன்றது மிக 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 பெரிய ஒரு சுரண்டல். அமலாக்கத்துறையோட விசாரணையில் பார்த்திங்கன்னா ஐஐடி ப்ரொஃபஸர்ஸு, இஸ்ரோவோட செயற்கைக்கோள் கணிப்புகளின்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே மணல் அனுமதிக்கப்பட்ட எல்லைக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து தெளிவாக தெரியுது. துரைமுருகன் விஷயத்தில் வந்து மணல் கொள்ளையில் மிகப்பெரிய அளவுக்கு சில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால தான் 2023 செந்தில் பாலாஜி பொன்முடி விஷயத்துக்கு பிறகு துரைமுருகன் மீது எந்த நேரமும் அமலாக்கத்துறை தன்னுடைய வலையை வீசும் என்று எதிர்பார்த்தார்கள். அவருடைய நல்ல நேரம் எலெக்ஷனுக்கு முன்னால் வரல, இப்போ வந்திருக்குது. குறிப்பாக இந்த காரணத்துக்காகத்தான் துரைமுருகன் வீட்டில், அவருடைய மகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடந்தன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் இல்லை. தொலைக்காட்சிகள்லையும் இணையதளங்கள்லையும் ட்விட்டர்லையும் எழுதக்கூடிய பேசக்கூடியவர்கள் அவங்கவுங்களுக்கு தோணுனதை போடுறாங்க. அதில் உண்மைகளும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். நம்மால் அதை எதுவுமே வந்து உறுதிப்படுத்த முடியாது. துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளர், வெறும் நீர்வளத்துறை அமைச்சர் மட்டுமல்ல, முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமானவர். சில 1000 கோடி ரூபாய்களுக்கு வந்து ஒரு அமைச்சருடைய துறையில் ஊழல் நடக்கிறது என்றால் அது அந்த அமைச்சரோடு நின்று விடாது, அதை தாண்டியும் அந்த ஊழல் போகும் என்பது சாதாரண ஒரு அரசியல் அறிவு உள்ளவனும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆகவே இந்த விவகாரம் மிக முக்கியமான விவகாரம். வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்த பிறகு தான் பார்க்கணும் இது எதற்காக இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது. இப்போ இந்த சோதனை எதற்காக அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு முடிவுக்கு வர முடியாது. அமலாக்கத்துறை சோதனை அப்படி தான் எடுத்துக்கணும். அவர் மீது நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது, அதனால வச்சுக்கலாம் சார். ஆனால் கதிரானந்த் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு செய்தி வந்தது. அதற்கேற்றாற் போல திமுக தொண்டவினர் அங்கே வந்து நாற்காலிகள்லாம் போட்டு அமர்ந்துட்டாங்க. ஏதோ மாநாட்டுக்கு வந்தது போல் அமர்ந்துட்டாங்க. ஒரு செட்டப் பண்ணாங்க, ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணாங்க. அந்த பதட்டத்தை அமலாக்கத்துறை ஏன் கிரியேட் பண்ணுது? இப்போ தேர்தல் மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற ஒரு இல்லை கைது செய்யப்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. கைதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் நம்புகிறேன். வழக்குகள் நடக்கும். இன்னொன்று, திமுக தொண்டர்கள் குவிந்தாங்கன்னு பேப்பரில் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் 90% திமுகவினர் இந்த சோதனைகளை வரவேற்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அங்கே வந்து வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம கடந்த 50 ஆண்டுகளாக துரைமுருகன் தான் அங்கே வந்து எம்எல்ஏ. இப்போ வேலூரில் கடந்த 7 வருஷமாக அவர் மகன் தான் எம்பி. அந்த மாவட்டத்துக்கு துரைமுருகன் வந்து செட் ப்ராப்பர்ட்டி, அவர் மகன் அடுத்த செட் ப்ராப்பர்ட்டி. நான் ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொன்னேன். 2021 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டே இருக்கும்போது காட்பாடி தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடந்த இடத்துல ஒவ்வொரு ரவுண்டுலேயும் முன்னும் பின்னும் போய் தான் வந்தது. ஒரு ரவுண்டில் துரைமுருகன் கீழே போவார், ஏடிஎம்கே கேண்டிடேட் மேலே வருவோம், அடுத்து துரைமுருகன் மேலே வருவார், அந்த ஏடிஎம் கேண்டிடேட் கீழே போவார். ஒவ்வொரு முறை துரைமுருகன் பின்னடைவு என்ற செய்தி வரும்போதும் அங்கிருந்த திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். கடைசி ரவுண்டில் அவர் ஜெயிச்சப்ப முகசோர்வுடன் அதிமுக தொண்டர்கள் திரும்பவில்லை, திமுக தொண்டர்கள் திரும்பினார்கள். இன்றைக்கு துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறையோட இந்த ரெய்ட்ஸு, கதிரானந்த வீட்டில் ரெய்ட்ஸை பார்த்து உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், எந்த பக்க சார்பும் இல்லாமல் சத்தியமாக சொல்லுகிறேன், நடுநிலையோடு சொல்லுகிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். இதில் மகிழ்ச்சி அடைப்பவர்கள் அதிமுககாரர்கள் கிடையாது, திமுககாரர்கள். அந்த அளவுக்கு துரைமுருகனுக்கும் ஒரு மகனுக்கும், குறிப்பாக துரைமுருகனுக்கும் அந்த தொகுதியில் நல்ல பேர் இருக்குது. நான் சொல்லுவது சராசரி திமுக தொண்டனின் மனசாட்சிக்கு தெரியும். 90% திமுக தொண்டர்கள் வேலூரில் இந்த ரெய்ட்ஸை, அமலாக்கத்துறை சோதனைகளை துரைமுருகனுக்கும் ஒரு மகனுக்கும் எதிரான ரெய்ட்ஸை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா 50 வருஷமாக ஒரு மனிதர் கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காருன்னா ஒரு குறுநில மன்னர். இன்றைக்கி 86 வயசு ஆகுது. இன்றைக்கி அடுத்தவர் யாரை கொண்டு வராரு? அவர் மகனை கொண்டு வராரு.
இதுதான் திராவிட மாடல். இதுதான் உண்மையான திராவிட மாடல். அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அதிகாரம் சுழல்றது. கேட்டால் ஏன் குடும்பம் இல்லையா, குடும்பம் இருக்குது, நாங்கள் அதிகாரம் செலுத்துகிறோம்வாங்க. ஆகவே இந்த அமலாக்கத்துறை சோதனைகளால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பவர்கள் வேலூர் மாவட்ட திமுகவினர். நான் சொல்லுவது சத்தியம். மனசாட்சி உள்ள ஒரு திமுக தொண்டனுக்கு நான் சொல்லுவது விளங்கும், அவன் இதை ஏற்றுக்கொள்வான். திமுக தொண்டன்கிறத விட உண்மையான திமுக தொண்டன், வேற கட்சியை மாற முடியாது, வேற வழி. உண்மையான திமுக தொண்டனுக்கு, நான் திமுகவை 1000 விமர்சனம் பண்ணாலும் உண்மையான திமுக தொண்டனுக்கு சல்யூட். அவனுக்கு சில நியாய தர்மங்கள் உண்டு. அவன் காசுக்கு விலை போக மாட்டான். பதவி இருக்கோ இல்லையோ அவன் திமுகவோட தான் இருப்பான். அந்த திமுக காரனுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். அந்த உண்மையான திமுக காரன் துரைமுருகன் வீட்டில் நடக்கிற ரெய்டை கொண்டாடுவான். இப்போ நேற்றைய தினம் அந்த ரைடு நடக்கும்போது கூட சில அறைகள் பூட்டப்பட்டது, கடப்பாறை எடுத்துகிட்டு போகிற காட்சிகள்லாம் வந்தது. அப்போ அவருக்கு நெருக்கமானவர்கள் வீட்லேயும் ரைடு சார். பூஞ்சோலை சீனிவாசன், இது 2019 இந்த பெயர் அடிப்பட்டது. அவருக்கு நெருக்கமானவர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு தான் அவர்கள் பேர். அங்கேருந்து பணம் கைப்பற்றப்பட்டது. அப்படிங்கும்போது இப்போ நெருக்கமானவர்கள் சர்க்கிள்லையும் தான் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தான் அமலாக்கத்துறை வருது. அப்படிங்கும்போது இதெல்லாம் தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். 2019 ஒரு வாய்ப்பு இருக்கா, மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறாங்களா, அப்படி பண்ண முடியுமா? பண்ணலாம். அது எப்போ வேணால் பண்ணலாம். 10 வருஷம் பொறுத்து கூட கேஸ் எடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கேஸ் நடைமுறையில் தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ 10 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக நீ எலெக்ஷன் டைமில் பிடிச்சானா அந்த கேஸை நோண்டி எடுக்கிறான்னா அவன் பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் தான் பிஜேபி கவர்மெண்ட் இந்த கேஸை நடத்தும். நாளைக்கு திமுகவோட பிஜேபிக்கு உறவு தேவை, 22 MP தேவைன்னா, ஆதரவு தேவைன்னா இந்த கேஸை ஊற போட்டுருவாங்க. நாளைக்கு இது தேவையில்லை, அசம்பிளி எலெக்ஷனில் திமுக ரொம்ப ஆடுது அப்படின்னா இந்த கேஸ் அவங்களுக்கு எதிராக திருப்புவாங்க. அதனால் இது வழக்கமாக எல்லாரும் ஏன் திமுக இதே திமுக அண்ணா திமுக எதிராக பண்ணலையா? எடப்பாடி பீரியடில் 13 அதிமுக அமைச்சர்கள் இன்க்ளூடிங் ஓபிஎஸ், இபிஎஸ், முதலமைச்சர் எடப்பாடி, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு எதிராக 2 முறை மனுக்களை அன்றைய ஆளுநரிடம் கொடுத்தவர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். இவ்வளோ பெரிய ஆதாரங்களோட கொடுத்தாரு 2 தடவை. டிசம்பர் 20 கொரோனா பீக்கில் இருக்கும்போது, கொரோனா அதுக்கு பிறகு இன்னும் உச்சத்துக்கு போகும்போது 2021 ஜனவரிலையும் போய் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர். அந்த புகார் பட்டியலில் கொடுத்தபடி எத்தனை மந்திரி மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு? ஒரு 5-6 மந்திரி மேலே ரைடு. ஒருத்தர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, ஒருத்தர் மேலே 2 பேர் மேலேயும். பிக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் நெருங்கவே இல்லை டிவிஎஸ். அப்போ நீங்கள் யாரோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க? தேவைன்னும் போது தான் டிவிஎஸ்சி அதிமுக மேலே பாயும். அதே மாதிரி இடியும் சிபிஐயும் ஐடியும் பிஜேபிக்கு எப்போ தேவையோ அப்போ எதிர்க்கட்சி மேலே பாயும். 2 பேரும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கோங்க. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்ற ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. திமுக பிஜேபி இடி ரைடு பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டால் நீ தூய்மையாயிடும், உண்மை. அதே நீ திமுகக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீ வாஷிங் மிஷினில் போட்டு நீ தூய்மையாயிடும். உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி கேஸ். அப்போ நீங்கள் 2 பேரும் அடிப்படையில் ஒன்று தான். இதில் மறந்துடாதீங்க. நீங்கள் மதவாதன்ற ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய அட்டுழியங்களெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. சித்தாந்த ரீதியாக பிஜேபி வேறு, திமுக வேறு. அதை நான் குறை சொல்லலை. பிஜேபி மதவாத கட்சி தான், திமுக மதவாத கட்சி கிடையாது. ஆனால் ஊழல்னு வந்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று. இதில் திமுக அடிஷ்னலாக செய்யக்கூடிய ஊழலை மறைக்கிறதுக்கு கேடயமாக மதவாதத்தை பயன்படுத்துது. புரியுதுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிலைமை 19 நடந்தது அவங்க நோண்டுறாங்க. ஏன்னா 26 எலெக்ஷன் வரப்போகுது. இன்னொன்று, யார் குறிவைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இன்னொன்று, அன்னைக்கு 2019 ஒரு அரிசி குடோன்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க. அந்த முழு தகவலையும் அமலாக்கத்துறைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வருமான வரித்துறைக்கும் போட்டு கொடுத்தது உள்ளூர் திமுக காரர்கள். வேறு யாருக்கும் அந்த தகவல் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல ரெய்ட்ஸ் பண்ணி பணம் எடுத்தாங்களோ ரொம்ப ரொம்ப ரகசியமான இடங்கள், அங்கெல்லாம் துரைமுருகனுடைய பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது, கதிரானந்துக்காக பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கட்சிக்காரனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ போட்டு கொடுத்தது யார்? கட்சிக்காரங்க. அவ்வளோ நல்ல பேர் அவருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த ரெய்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸில், துரைமுருகன் அவர் மகன் மீதான ரெய்ட்ஸில் 90% திமுகவினர் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இல்லைன்னு சொல்லுங்கள் உங்களை. மனசாட்சி உள்ள திமுக காரனுக்கு நான் சொல்வது ஏற்புடையதாக இருக்கும். நான் மனசாட்சி உள்ள திமுக காரன்னு சொல்கிறேன். ஓகே சார். இப்போ ஒரு 2 வேடிக்கையான கேள்விகள் தான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை. வேடிக்கைன்னு சொல்ல முடியல, மேபி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டார் துரைமுருகன். அவருக்கு தகுதி இருக்கிறது, இத்தனை ஆண்டு காலம் திமுகவிற்காக உழைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பல பேர் இருந்தது. அந்த ஒரு அதிருப்தியில் இருந்துக்கிட்டே இருந்தார். அந்த அதிருப்தியை சரி செய்வதற்காக திமுக டெல்லியிலிருந்து அமலாக்கத்துறையை பாஜக மூலம் ஏவியது அப்படின்னு ஒரு செய்தி நேரத்திலிருந்து வந்தது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கேட்பவர்கள் வாயால் சிரிக்க மாட்டார்கள். வழக்கமாக சொல்லுவாங்க, ஒரு விஷயம் ரொம்ப அபத்தமாக இருக்குன்னா வாயால் சிரிக்க மாட்டாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அது கொச்சையான அர்த்தம் அதுக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இது. இதை கேட்பவர்கள் தங்கள் வாயால் சிரிக்க மாட்டார்கள். அட்டர் ரப்பிஷ். இது ஒரு அபத்தமான, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது கூட நம்முடைய தகுதிக்கு பொருந்தாது. அவ்வளோதான் இதுக்கான பதில், அவ்வளோதான்.
இன்னொரு அதில் இந்த ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இரண்டாவது சில மூத்த பத்திரிகையாளர்கள் கூட போட்டிருந்தாங்க, அண்ணாமலையோடு நெருக்கத்தில் இருந்த திமுக அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு 5 அமைச்சர்கள் பேர், அந்த ஒரு அமைச்சர் வீடாக அமலாக்கத்துறை தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, இது ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. இதை வந்து இதில் இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, அண்ணாமலையோட டிஎம்கே மினிஸ்டர்ஸ் லிங்க்ல இருந்திருக்காங்க, அண்ணாமலைக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருது. அப்படின்னா அது அமைச்சர்கள் வந்து முதலமைச்சரோட ஆசீர்வாதம் இல்லாமல் கொடுத்தாங்களா? வாய்ப்பு இல்லையே. அண்ணாமலை, நான் என்ன சொன்னேன், ஒரு மந்திரி வந்து அவங்க கொள்ளடிக்கலாம், மகன் கொள்ளடிக்கலாம், அவன் மாமா மச்சான் கொள்ளடிக்கலாம். ஆனால் அண்ணாமலை நேர் எதிரி. அண்ணாமலை பிஜேபி திமுகவை கருவறுக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்குது. என்றைக்கும் திமுகவை பிஜேபி மன்னிக்காது, ஏன்னா சித்தாந்த எதிரி. அண்ணாமலை இங்கே வந்த பிறகு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிஜேபி ஒரு பேசுபடு பொருளாக மாற்றினார், திமுகவுக்கு நிறையா குடைச்சல் கொடுத்தார் அவர். அந்த அண்ணாமலையோட திமுக அமைச்சர்கள் 5 பேர் தொடர்பில் இருந்திருக்காங்க, அண்ணாமலைக்கு காசு கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரெய்டுனா இத்தகைய தகவல்களை தெரிவிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் குற்றச்சாட்டை ஸ்டாலினை நோக்கி நீட்டிக்கிறார்கள். ஏன்னா இந்த அமைச்சர்கள் 5 பேரும் முதலமைச்சரோட அனுமதி இல்லாமல் அண்ணாமலையோட வியாபாரம் பண்ணியிருக்க முடியாது, காசு கொடுத்துருக்க முடியாது. அப்போ பிஜேபியும் திமுகவும் அண்டர் டீலிங்கில் இருந்திருக்குன்றத இந்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தகவல்களை சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் இது வந்து ஒரு பக்கம் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு முதலமைச்சரை ஆதரித்து பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அந்த முதலமைச்சரின் கீழ் பணியாற்றக்கூடிய 5 அமைச்சர்கள் அண்ணாமலையோட லிங்கில் இருந்தாங்க, அதனால தான் இடி ரெய்டு வருது, ஏன்னா அண்ணாமலையை நாளைக்கு மாற்ற போகிறாங்க, இப்படிலாம் தகவல் வருது. அப்படின்னும் பொழுது இந்த கருத்துக்களை ட்விட்டரில் பதிவு செய்யக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், யூடியூப்பில் பத்திரிகையாளர்கள் ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவருடைய அமைச்சர்கள் அண்ணாமலையோட தொடர்பில் இருந்தார்கள் என்பது ஸ்டாலின் மீதான குற்றச்சாட்டு. முதலமைச்சரோட அனுமதி இல்லாமல் ஒரு மந்திரி 2 மந்திரிகள் 5 மந்திரி வந்து அண்ணாமலையோட லிங்க்ல இருந்தாங்க. எதுக்கு லிங்க்ல இருந்தாங்க? எதுக்காக லிங்க்ல இருந்தாங்க? அண்ணாமலை மத்திய மந்திரி கிடையாது, அவர் ஒரு கட்சி தலைவர். அப்போ அண்ணாமலையை வாய் அடைக்கிறதுக்கு இந்த தலைவர்கள் அண்ணாமலையோட லிங்க்ல இருந்தாங்க, பணம் கொடுத்தாங்கன்னா எந்த விஷயத்தை அண்ணாமலை பேசக்கூடாது, எந்த இஷ்யூ அவர் கையில் எடுக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் பணம் கொடுத்தார்கள். வாங்கின அண்ணாமலையை நீ குறை சொல்கிறேன்னா அது மாதிரி 2 மடங்கு கொடுத்த மந்திரிகளை குறை சொல்லணும். அடிப்படையில் திமுக சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த குற்றச்சாட்டை வைப்பதன் மூலம் கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிறார்கள். 5 மந்திரி காசு கொடுத்தான்றது உண்மைன்னா அதில் முதலில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, யாருடைய உத்தரவின் பேரில் அவர்களை அண்ணாமலையோடு தொடர்பில் இருந்தார்கள், காசு கொடுத்தார்கள். இப்போ அண்ணாமலை எங்கே போய் நிற்கிது? அது முதல்வரிடம் போய் நிற்கிது. இது ரொம்ப சீரியஸ் சார்ஜ். நான் வந்து முதல்ல சொன்ன குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னது வாயால் சிரிக்க முடியாதுன்னு, ஆனால் இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஒதுக்கி தள்ள முடியாது. இதில் உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இதில் உண்மை இருந்ததுன்னா அது திமுகவுக்கு இழுக்கு, அவமானம். அண்ணாமலையோட திமுக டீல் பண்ணியிருக்கு, காசு கொடுத்துருக்குன்னா எதுக்காக காசு கொடுத்ததுன்ற கேள்வி வரும். அப்போ தனக்கு தெரிஞ்ச பல தகவல்களை அண்ணாமலை பேசாமல் இருந்திருக்கிறார் காசு வாங்கி கொண்டு. அப்போ இந்த கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது? எதை மறைப்பதற்காக அண்ணாமலைக்கு இந்த 5 அமைச்சர்கள் காசு கொடுத்தார்கள்? அதை தான் நீ பேசணும். பொருள் அந்த 5 அமைச்சர்கள் சார்ந்து எந்த செய்திகளும் வெளிவந்துடக்கூடாது, அந்த 5 அமைச்சர்களை நோக்கி ஐடி ரைடு வந்துடக்கூடாது, அதாவது அமலாக்கத்துறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்காத்துக்கிறதுக்காக அமைச்சர்கள் தொடர்பில் இருந்தாங்க. அதாங்க அமைச்சர்களோட ஊழல் என்பது அரசின் ஊழல். அவர்கள் மட்டும் தனியாக பண்ணியிருக்க முடியும், பண்ண முடியாதுங்க. அமைச்சரவை செயின் லிங்க். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. 5 அமைச்சர்கள் அண்ணாமலைக்கு காசு கொடுத்தாங்கள் என்று எழுதக்கூடியவர்கள் குறைந்தபட்ச நேர்மை உள்ளவர்களாக இருந்தால் இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? முதலமைச்சருக்கு தெரிந்து நடந்திருந்தாலும் தெரியாமல் நடந்திருந்தாலும் இது தார்மீக ரீதியில் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். அப்போ நீங்கள் நேரடியாக முதலமைச்சரை குற்றம் சொல்ல தைரியம் இல்லாமல் மறைமுகமாக குற்றம் சமர்த்துகிறீர்கள். இது வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே ரொம்ப சீரியஸான பிரச்சனை இதுதான். ஒருவேளை இது உண்மையாக இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ கடந்த 1 வாரமாக வரக்கூடிய தகவல்கள் விரைவில் அண்ணாமலை மாற்றப்படுவார், ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள், அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒருவருடைய வீட்டில் அமலாக்கத்துறையும் வருமான வரியும் சோதனை நடத்தியிருக்காங்க, இப்படிலாம் தகவல்கள் வருகின்றன. இது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது துரைமுருகன் வீட்டில் ரெய்டு வந்து அண்ணாமலையோட லிங்க்ல இருந்த ஒரு 5 மந்திரிகள்னு லிஸ்ட்டை போட்டு திமுக சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ட்விட்டரில் எழுதுறதுன்றது முக்கியமான விஷயம். இதன் மூலம் அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். யாரையோ தாக்குவதாக நினைத்து கொண்டு அவர்களுடைய சொந்த முதலமைச்சர்கள் மீதே அவர் சேற்றை வாரி இறைக்கிறார்கள்.
5 மந்திரி அண்ணாமலையோட லிங்க்ல இருந்தான்னா முதலமைச்சரோட அனுமதி இல்லாமல் இருந்திருப்பாங்களான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஓகே உண்மையிலேயே முதலமைச்சரோட அனுமதி இல்லாமல் இருந்தாங்கன்னா அது அதை விட மோசம். ஏன்னா அமைச்சர்கள் என்ன செய்கிறாருன்னு முதலமைச்சருக்கு தெரியல. இப்போ இதில் நீ முதலமைச்சரை கொண்டு வந்து நிறுத்துற, இந்த பிரச்சனைக்குள்ள நீ முதலமைச்சரை கொண்டு வந்து நடுத்தரில் நிறுத்துற, இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் இல்லையா? இது ரொம்ப கண்ணாடி விட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற கதை. திமுக சார்பு நிலை பத்திரிகையாளர்கள், திமுக முட்டு கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அவர்கள் போடுகிறார்கள் இத்தகைய ட்வீட்ஸை. இது உண்மைன்னா இது எங்கே போய் நிற்கும்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க the buck stops at the chief minister's doors. இது முதலமைச்சர்கிட்ட போய் நிற்கும். அப்போ எதை மறைப்பதற்கு அண்ணாமலைக்கு காசு கொடுக்கப்பட்டது? நீங்கள் கேட்டீங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களோட இலாக்காக்களில் நடக்கிற ஊழலை மறைக்கிறது, அதுவும் பெரிய விஷயம் தானே. 5 மந்திரிங்க கிட்ட அண்ணாமலை துட்டு வாங்குறாங்கன்னா, துட்டு வாங்கின அண்ணாமலையை என்ன பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், துட்டு கொடுத்தவங்களை என்ன பண்ணுறது? எதை மறைக்க நீ காசு கொடுத்த? இது உண்மைன்னா அது கவர்மெண்ட்டு கெட்ட பேர், மந்திரிக்கு இல்லை, முதலமைச்சருக்கும் இந்த ஒட்டுமொத்த அரசுக்கும் அவப்பெயர். இன்னொரு விஷயம், பிஜேபி மதவாத எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு காசு கொடுக்குற அமைச்சர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவை பிஜேபியோட பி டீம். இந்த இடத்துல அந்த பி டீமில் தான் சார் என்னோட கேள்வி. இப்போ இந்த வேடிக்கையாக வந்த நிகழ்வு கூட நம்ம எடுத்து பார்ப்போம். திமுக பாஜகவோட நேரடி தொடர்பில் இருக்காங்க. பாருங்கள், ஒரு அமைச்சரை பிடிக்கல, அதனால் அமலாக்கத்துறை ரைடை விடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு புறம் திமுக அமைச்சர்கள் அண்ணாமலையோட லிங்க்ல இருந்தாங்க, அதனால தான் அண்ணாமலைக்கு நெருக்கடி தர்றதற்காகவும் இவர்களுக்கு நெருக்கடி தர்றதற்காகவும் இந்த அமலாக்கத்துறை ரைடுங்கிறாங்க. ரெண்டுமே முரண்பட்டு இருக்கே. அவங்க கூட்டணியில் எப்படி எடுத்துக்கிறது? திமுக சொல்லி தான் இடி ரைடுன்றது அபத்தத்தின் உச்சகட்டம், அது முட்டாள்தனம், அதை நீங்கள் ஒதுக்கிடலாம். அதுக்கு பதில் சொல்கிறது தேவையற்ற வேலை, நம்ம தகுதிக்கு பொருந்தாது. அது நான்சென்ஸ் ஆங்கிலத்தில் சொன்னார், ரபிஷ், முட்டாள்தனத்தின் உச்சம். அண்ணாமலையோட ரைடில் இருந்தவங்கள ரெய்டு பண்ணுறதுக்கு, தொடர்பில் இருந்தவங்களை ரெய்டு பண்ணுறதுக்கு இடி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன லாஜிக்கலி அது கரெக்ட். ஏன் இப்போ அண்ணாமலைக்கு தொடர்பு இருந்தவங்க மீது ரைடு வரணும்? இல்லை, அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் என்ற செய்திகள் ரொம்ப வலுவாக வந்துகிட்டு இருக்கு கடந்த 1 வாரம் 10 நாளாக. அதற்கான ஆதாரங்களை திரட்டுறாங்க. மேபி இருக்கலாம், நான் அதை மறுக்கல, எனக்கு தெரியாது. ஆனால் லாஜிக்கலி அது சரியாக இருக்குங்க. முதல்ல சொன்னது நான்சென்ஸ், இது லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ அது மட்டுமே கூட காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கல. துரைமுருகனை பிடிக்கிறதுன்றது என்பது துரைமுருகனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் நீர்வளத்துறை அமைச்சர் மட்டும் இல்லைங்க, கேபினெட்டில் நம்பர் 2. இப்போ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் தான் நம்பர் 2ஆக இருக்கணும். ஆனால் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் நம்பர் 3, ப்ரோட்டோக்காலில் நம்பர் 1 சிஎம், நம்பர் 2 டெப்யூட்டி தானே இருக்கணும். இல்லை, நம்பர் 2 துரைமுருகன், நம்பர் 3 உதயநிதி. இப்போ நம்பர் 2ஆக இருக்க கேபினெட்டு, அதை விட முக்கியம் கட்சியோட பொதுச் செயலாளர். அப்போ அவர் நோக்கி ஈடி போகுதுன்னா இது வெறும் அண்ணாமலை விஷயத்துக்காக போகும்னு நான் நம்பலை. அதை தாண்டி, ஏன்னா துரைமுருகனை பிடிக்கிறது மூலமாக அதுக்கு அடுத்த லேயருக்கு போக விரும்பலாம். இப்போ தான் சார் கேட்காது, துரைமுருகன் சீட்டை குறிவைத்த இந்த அமலாக்கத்துறை நீங்கள் 2வது இடத்தை குறி வச்சுட்டாங்க. அப்போ முதல் இடத்தை நோக்கி நகருவாங்க. அதற்கான படியாக கூட அது இருக்கலாம். ஏவா வேலு அவர் பேர், ஏவா வேலுவையோ நம்முடைய நேருவையோ சக்கரபாணியோ பிடிச்சிங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. துரைமுருகன் கேபினெட்லேயும் நம்பர் 2, கட்சியிலையும் நம்பர் 2, தலைவருக்கு அடுத்து பொதுச் செயலாளர், கேபினெட்டில் முதலமைச்சருக்கு அடுத்து நம்பர் 2 புரோட்டோக்காலில் அவரை நோக்கி நகருது அமலாக்கத்துறைன்னா அது நம்பர் 2 தொடராங்கன்னா நம்பர் 1க்கு போகிறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்க்கறதுக்காக கூட இருக்கலாம். எக்ஸ்ப்ளோரேஷன். எந்த கேஸுன்னு அவங்க சொல்லலை இது வரைக்கும். ஆனால் ஒரு ரெய்டு பண்ணும்போது எந்த கேஸுக்கு போகிறாங்களோ அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களும் மாட்டோம். நீங்கள் கேட்கலாம், வீட்டில் என்ன இருக்கும், தொடச்சி வச்சுருப்பாங்கன்னு. எப்பேற்பட்ட புத்திசாலியான குற்றவாளியும் ஒரு சின்ன தடயத்தை விட்டுட்டு தான் போவான். இன்னொன்று, ஏற்கனவே தெரிஞ்ச பல விஷயங்களுக்கு ஆதாரத்தை தேடி தான் ஈடி உள்ளே போயுமே ஒழிய உள்ளே போய் ஆதாரத்தை எடுக்காது. ஈடி பழி வாங்குதுன்றாங்க, பழி வாங்க தான் செய்யும். நீ பழி வாங்கலை, ஈடி பழி வாங்குது உண்மை. ஆனால் பழி வாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது, அவர்கள் சூறையாடியவர்கள், தமிழகத்தை சூறையாடியவர்கள், மறந்து விடாதீர்கள். 5000 கோடி ரூபாய்க்கு மேலே மணல் கொள்ளை என்பது அமலாக்கத்துறையோட அந்த குற்றச்சாட்டு, அது அரசியல் ரீதியிலானது, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது உண்மையாக பொய்யானா உண்மை. ஐஐடி ப்ரொஃபஸர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இஸ்ரோவோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மணலை அவ்வளோ அள்ளியிருக்காங்க. சுடுகாடுங்க, தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கி கொண்டிருக்காங்க. எத்தனை இயந்திரங்கள் வாங்கினாங்கன்னா மென்ஷன் பண்ணி பல ஆறுகளை காணோம். நம்முடைய மூத்த அரசியல் தலைவர், எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் எடப்பாடி பீரியடில், ஜெயலலிதா பீரியட்லேயே நினைக்கிறேன், மணல் கொள்ளைக்கு எதிராக அவரே அப்பீர் ஆகி ஹைகோர்ட்டில் வாதாடினார். எப்போ? ஜெயலலிதா பீரியடில். இந்த கவர்மெண்ட் வயோதிகம் அவருக்கு, ஆனால் அவர் பெட்டிஷனராக இருந்திருக்கலாம். அவர் ஒன்றுமே வாயை திறக்கலையே. அவர் நல்ல மனிதர்,
எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய தலைவர், எல்லா கட்சிகள் சார்ந்தவர்களாலையும் மதிக்கப்படக்கூடிய தலைவர் தான் நம்முடைய நல்ல கண்ணு. 100 ஆண்டை கடந்திருக்கிறார், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் திமுக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், முற்போக்காளர்கள், கம்யூனிஸ்டுகளும் எத்தகைய இரட்டை வேடம் தாங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம், அவர் நீதிமன்றத்தில் அவரே ஆஜராகி 10 வருஷத்துக்கு முன்பு, அப்போ அவருக்கு 90 வயதில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஹைகோர்ட்டில் மணல் கொள்ளைக்கு எதிராக ஜெயலலிதா பீரியடில் வாதாடினார். நீதிமன்றம் தகுந்த உத்தரவில் அவர் வந்தாருன்னு அவரோட ஸ்டேச்சருக்கு மரியாதை கொடுத்து உத்தரவுகள் பிறப்பிச்சாங்க, விசாரணைக்கெல்லாம் உத்தரவு போட்டாங்க. இன்றைக்கி 21 இதே ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு மணல் கொள்ளை அதை விட அதிகமாக இருக்குது. சரி, நல்லகண்ணு அவர்களால் வர முடியாது, அவருக்கு வயதாகிவிட்டது, பெட்டிஷனராக போகலாம்ல, ஒன்றுமே போலையே. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியட், எடப்பாடி பீரியடில் பொங்கி எழுந்த சினிமாக்காரர்கள் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கள்ல, சித்தார்த்து, கமலஹாசன், கார்த்தி, அந்த டீம் ஒன்று இருந்தது இல்லை, சூர்யா, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இன்றைக்கி போராளிகளே? அதெல்லாம் அமைதிக்கான நோபல் பரிசை இந்த நடிகர்கள் கொடுக்கலாம் என்று இப்பொழுது வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடுன்ற? அப்போ துரைமுருகன் வந்து ப்ரைஸ் கேட்ச்னுவாங்க. ஒரு நீர்வளத்துறை மட்டுமல்ல, பொதுச் செயலாளர். ஏற்கனவே 5000 கோடி ரூபாய்க்கு மேல் மணல் அள்ளப்பட்டிருக்கிறது இந்த கவர்மெண்ட் வந்து 2 ஆண்டுகளில். அந்த கேஸை முன்னால் எடுத்துகிட்டு போக முடியல, நீதிமன்றங்களில் ஒவ்வொரு பிளாக் ஸ்டெப்லேயும் கட்டையை கொடுக்குறாங்க. அதில் இந்த ரெய்டு வருது. இது எதற்காக வந்தது என்பது அதிகாரபூர்வமாக அமலாக்கத்துறை சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். இந்த ரெய்ட்ஸ் நம்பர் 2 இருக்கிறவர்கிட்ட வந்திருப்பது நம்பர் 1 நோக்கி போவதற்கான அடித்தளமாக என்று கேட்டால் அதற்கு பதில் ஆம் என்று கூட இருக்கலாம். ஓகே சார். இப்போ அமலாக்கத்துறை ஏவி விட்டு பாஜக ஒரு வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத அமைச்சர் சொல்கிறார். அதாவது பாஜக எங்களை முடக்க நினைக்குது அப்படிங்கிறத அமைச்சரே சொல்கிறார், திமுக அமைச்சரே. அப்போ வரும் காலங்களில் நிறைய அமலாக்கத்துறை ரைடுகளை பார்க்கலாம். அது தெரியாது நமக்கு. எல்லா இடத்துலையும் அமலாக்கத்துறை ரைடு போகாது, தேவையான இடத்துல போகணும். அதான் சொல்கிறேன், அரசியல் இங்கே தேவை இருக்கே சார் தமிழ் அரசு கரெக்ட். அதாவது அரசியல் ரீதியாக பிஜேபி அமலாக்கத்துறையை ஏவி விடுது. இதே இவங்க பிஜேபி சார்பு நிலையில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மீது இருந்தாங்கன்னா இங்கே அமலாக்கத்துறை வந்திருக்காது. நான் ஒப்புக்கொள்கிறேன், அமலாக்கத்துறையை பிஜேபி அரசியல் காரணங்களுக்காக தான் ஏவி விடுகிறது. ஆனால் ஏவி விடப்படுபவர்கள் உத்தமர்களோ நேர்மையாளர்களோ கிடையாது. அவர்கள் தமிழ்நாட்டை, இந்தியாவை சூறையாடியவர்கள். அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உத்தமர்களாக இருந்தால் ஏன் கதறுகிறீர்கள், ஏன் பதறுகிறீர்கள்? திமுகவில் 90% ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறான், பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான் வேலூர் திமுகவில். இல்லைன்னு சொல்லுங்கள் அவங்கள. மகிழ்ச்சி கூத்தாடிக்கிறார்கள். ஐயோ இது மட்டுமே இதுக்கு மேலே போயிடுமா, ஒரு நாள் ரைடு முடிஞ்சு போச்சான்னு வருத்தப்படுறான். ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் அங்கே தொகுதியில் அவருக்கு. ஒரு மனிதன் 50 ஆண்டுகளாக ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கான்னா அவன் குறுநில மன்னன். அவருக்கு பிறகு ஒரு மகனை கொண்டு வந்து நிறுத்துறான்னா இது வந்து மன்னராட்சியின் விழுமியம், மன்னராட்சி. இதற்கு பேர் தான் திராவிட மாடல். இது எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட அரசியல். 50 வருஷமாக ஒருத்தர் ஒரு மாவட்டத்தில் இருக்காருன்னா எவ்வளோ ஒரு இது ஜனநாயகமாக இது? அப்புறம் வேறு பெரிய பெரிய தத்துவங்களை, வார்த்தைகளை பேசுவவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? திராவிட மாடல் சமூக நீதி, குடும்ப அரசியல் என்பது சமூக நீதிக்கு எதிரானது, மறந்துடாதீங்க. ஏன்னா அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட அரசியல் மேலாதிக்கத்தை, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அவர்கள் அரசியல் மயமாகி வருவதை தடுக்கிறது, அழிக்கிறது. குடும்ப அரசியலும் சமூக நீதியும் ஒன்றுக்கொன்று எதிரான பதங்கள். சமூக நீதி என்று சொல்லுவதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ இவர்களுக்கு இல்லை என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அதில் ஒன்று இது போன்ற அமைச்சர்கள் 50 வருடங்களாக ஒரு மாவட்டத்தில் கோல் வச்சு. மன்னராட்சி தானே இது, மன்னராட்சியில் தான் இது நடக்கும். இவர்கள் குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள் இன்றைக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய பேரரசர்களின் காதல் வலையில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். இவங்ககிட்ட 22 MP இருக்குது, அதை வச்சு தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. தெரியாது, எப்படி வேணால் நடக்கலாம். நீங்கள் சொல்ல போல அவர்கள் மதத்தின் பின் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள். அவர்கள் மதத்தின் பின் ஒளிந்து கொண்டிருப்பதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். 2 பேரும் மக்களை வைத்து முட்டாளாக்கி, இதுதான் இன்று யார் பலியாராங்கிறத பற்றி தான் நம்ம பேச வேண்டிய தேவை. ஃபாசிசம் வந்துடும் சொல்லிட்டு தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து நம்ம கேள்வி கேட்டோன்னா இல்லை நீ வந்து பிஜேபி பிடின்றாங்க. திமுக போயிடுச்சுன்னா இங்கே வந்து ஃபாசிசம் வந்துருன்றது எவ்வளோ அயோக்கியத்தனமான வாதம். ஒரு கட்சியை காப்பாற்றது இல்லை, மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, மக்கள் தடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் தடுக்கலை. இதை புரிந்து கொள்ளாமல் திமுக போயிடுச்சுன்னா இங்கே உள்ள ஃபாசிசம் வந்துருன்றது வந்து திமுகவோட கைக்கூலிகள் மாதம் திமுக கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கி வயிறு வளர்க்கக்கூடிய ஜென்மங்கள், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும், விமர்சகர்கள் என்ற போர்வையிலும், இடதுசாரிகள் என்ற போர்வையிலும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற பொய். நான் கேட்குறேன், அது எப்படிறா ஒரு கட்சி வந்து தடுத்துரும்? மக்கள் இங்கே மத சார்பற்றவர்களாக இருக்காங்க.
மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா தடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2 தடவை ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தடுத்தது. ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ தடுக்கல, மக்கள் தடுத்தாங்க. இதை கொண்டு போய் ஒரு கட்சி மேலே எழுதுறதுன்றது வந்து அந்த கட்சியோட கைக்கூலி செய்யக்கூடிய வேலை. அதைத்தான் இன்று இடதுசாரிகள் பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஓகே சார், இந்த அமலாக்கத்துறை ரைடு இதோட முடியுமா அல்லது அடுத்த அமைச்சருடைய வீடு கதவுகளை திறக்குமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.